இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மோஷன் அட் ஒன் டைமென்ஷன் அப்படின்ட்டா. மோஷன்னா நகர்வு அட் ஒன் டைமென்ஷன், ஒரே ஒரு டைமென்ஷன், ஒரே ஒரு ஆக்சிஸ். ரைட்டா, எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது 3 ஆக்சிஸ், அப்போ 3 டைமென்ஷன் 3 தான். எக்ஸ் ஒய் இருந்தால் 2 டைமென்ஷன். அப்போ ஒரே ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் ஏதோ ஒரு ஆக்சிஸ் எக்ஸோ ஒய்யோ இஜெட்டாக இருந்தால் அது வந்து 1 டைமென்ஷன். அதில் 2 டைரெக்ஷன் இருக்கும். எப்படின்னா இப்போ மூமெண்ட் வந்து ஒரு டைரெக்ஷன் தான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தான் மூமெண்ட்டு, இது 0. எக்ஸ் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ரைட்டா, -1 -2 +1 +2. ரைட்டா, இது ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஒரு டைமென்ஷன் ஒரே ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும். ரைட்டா, இப்போ ஒரு ஆக்சிஸ் மூமெண்ட்னால டைரெக்ஷன் 2 இருக்கும். ரைட்டா, எப்படி எக்ஸ் ப்ளஸ் ஆக்ஸ், இது எக்ஸ்லேருந்து 0லேருந்து போனால் ப்ளஸ் டைரெக்ஷன், அப்போ 0லேருந்து லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் டைரெக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ்லேயே 2 டைரெக்ஷன். ரைட்டா, அதை பார்த்துக்கோங்க. சரி, ரைட், ஓகே. இப்போது மோஷன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ரைட்டா, மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன், ஒரு டைமென்ஷன் ஒரே ஆக்சிஸில் தான் நம்ம நகர்வை பார்க்க போகிறோம். ரைட்டா, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ்னா 2 வெலாசிட்டியை கூட்டி அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறது. ரைட்டா, ஆவரேஜ் வெலாசிட்டி பற்றி பார்க்கலாம். ரைட்டா, if a particle moves in one direction அப்படின்றான். ஒரு பார்ட்டிகிள் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு டைரெக்ஷனை பற்றி தானே பார்க்க போகிறோம், அதை சொல்கிறோம். if a particle moves in one direction, சொல்லுவோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் along the x direction அப்படின்னா, இப்போ பார்ட்டிகிள் ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னா நம்ம சொல்லுவோம் என்னது எக்ஸ் டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறான். ரைட்டா, சொல்லலாம். எப்படி எக்ஸாம்பிளுக்கு எப்படி அலாங் த எக்ஸ் டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டான், ஒரு டைரெக்ஷன் ஏதாவது ஒரு எக்ஸ் ஒய் இஜெட் எதாவது எடுத்துக்கலாம், ஆனால் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டான். தென் பிறகு எப்படி எழுதுறேன்னா தி ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி பார்ப்பேன்? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி தானே பார்க்க முடியும். எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, இப்போ ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, அதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ டெல்டா எக்ஸு, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நகர்ந்த தூரம், போன தூரம், அதான் டெல்டா. அப்போது டிவைடட் பை அது டெல்டா டி, அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுச்சு அதுதான். அது என்ன சொல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இது எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டா, அப்போ இந்த ஒரு பொருள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகுது. ரைட்டா, அப்போ இந்த குறிப்பிட்ட தூரத்தை நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட்டா, குறிப்பிட்ட தூரத்தை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே T1 டைம், இங்கேனா T1னா ஒரு 2 நிமிஷத்தில் கிளம்புது, இங்கே போய் சேர 5 நிமிஷம் ஆகுது. அப்போ எவ்வளோப்பட்ட 3 நிமிஷம் எடுத்துக்கிடுச்சு. ரைட்டா, அதை T1, இது T2 அப்படின்னா, இப்போ இங்கேருந்து 2 நிமிஷத்துக்கு கிளம்புது, 2 நிமிஷம் ஆகும்போது கிளம்புது இந்த வண்டி. இங்கே வந்து சேர்றதுக்கு என்னாச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ T2 -1, 5லேருந்து 2 கழிச்சு எத்தனை நிமிஷம், 3 நிமிஷம் எடுத்துக்கிடுச்சு. அப்போ எவ்வளோ தூரம், டெல்டா எக்ஸ் தூரம். அப்போ டெல்டா எக்ஸ்ன்றது ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே, 5 கிலோமீட்டர் தூரம். இது ஏ பாயிண்ட், இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட்டு. 5 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு என்ன டைம், 2 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிச்சு, 5 நிமிஷத்தில் போய் முடிஞ்சிச்சு. அப்போ 3 நிமிஷம், 5 - 2 3 நிமிஷம் எடுத்துக்கிடுச்சு. 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 5 கிலோமீட்டர் போயிருக்கு. அதான். அப்போ இந்த டெல்டா டி மைனஸ் டெல்டா டூ எவ்வளோ நேரம்ன்றதை டெல்டா டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை டெல்டா டீன்னும், இந்த 5ன்னு சொல்கிறத டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, அதான் சொல்கிறான். இப்போ டெல்டா எக்ஸு பை டி, அப்போ அந்த எவ்வளோ தூரம் அதை டிவைட் பண்ணிடணும், ஏதாவது எவ்வளோ நேரத்தை. அப்போ அதை போட்டு x2 - x1, x1 அடுத்த பாயிண்ட்டு, அதுலேருந்து x1 கழிச்சிடணும். அதேமாரி T2 - T1 அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு தி ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஏன்னா வெக்டார் குவான்டிட்டி தான். ரைட்டா, அதுக்கு டைரக்ஷன் இருக்குது ப்ளஸ் மேக்னிடியூடு இருக்கிறது. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ பட் இன் திஸ் டைரக்ஷன், அப்போ இன் திஸ் டைமென்ஷன், அது இன் ஒன் டைமென்ஷன். பட் ஆனால் இன் ஒன் டைமென்ஷன், இந்த ஒரே டைமென்ஷன், அதில் ஒரே டைரெக்ஷன். ரைட்டா, ஒன் டைமென்ஷன் அல்லது வி ஹேவ் ஒன்லி 2 டைரெக்ஷன்ஸ். அப்போ இந்த ஒரே டைமென்ஷனில் நம்மளுக்கு எத்தனை டைரெக்ஷன்ஸ் இருக்குது, 2 டைரெக்ஷன் இருக்கிறது. ஏன், ஒரே டைமென்ஷன் தான், எக்ஸ் ஆக்சிஸ் என்ற ஒரு டைமென்ஷன் தான், இது ஒரு டைமென்ஷன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டா, ஒரே டைமென்ஷனில் போகுது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும். இது 0, இங்கிட்டு போனால் 1 2, இங்கிட்டு வந்தால் -1 -2. இது எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் டைரெக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் டைரெக்ஷன். ரைட்டா, எக்ஸ் ஆக்சிஸில் 2 டைரெக்ஷன், ரைட் சைடில் போனால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ். ரைட்டா,
ரெண்டு டைரக்ஷன் ரைட்டா. நெக்ஸ்ட்னால கவனம் பார்த்துக்கோங்க. சரி நெக்ஸ்ட்டு அப்போ பட் இன் ஒன் டைமென்ஷன் we have only two directions. ஒன்று என்னது பாசிட்டிவ் அண்டு இன்னொன்று என்னது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ரைட்டா. பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ரைட்டா. ஹென்ஸ் ஆகவே we use positive and negative direction, negative signs to denote the directions அப்படின்றான். ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். எதற்காக வேண்டி அப்படின்னா, அதாவது டு டினோட் த டைரக்ஷன்ஸ், அதாவது அந்த டைரக்ஷனை வந்து நாம் குறிப்பிடுவதற்கு நாம் என்ன செய்கிறோம், பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சைன்களை பயன்படுத்துகிறோம் ரைட்டா. ஹென்ஸ் ஆகவே என்ன செய்கிறோம், வி யூஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் குறியீடுகளை பாசிட்டிவ் குறியீடுகளை பயன்படுத்துகிறோம் டு டினோட் த டைரக்ஷன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது 0 எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் ரைட்டா. இது மைனஸ் அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷன். அதை குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அல்லது வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா, த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அல்லது வெலாசிட்டி, இன்ஸ்டன்ட்னா உடனடி வெலாசிட்டி அல்லது வெலாசிட்டி இஸ் டிஃபைன் விவரிக்கப்படுகிறது. எவ்வாறாக அப்படின்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஃபேக்டர், லிமிட் டெல்டா டி ரைட்டா. நல்லா பாருங்க, லிமிட் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டென்ஸ் டு 0, டி இஸ் ஈக்குவல் டு இல்லை டென்ஸ் டு 0. தென் என்ன ஆகுது, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் பை டிடி. ஏன்னு சொன்னால் இது டெல்டா டி நான் முதல்ல சொல்கிறேன்ல. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னால் இப்போ இங்கே 0 ரைட்டா, இது போகுது, இது x1லேருந்து கிளம்பி x2க்கு போகுது ரைட்டா. அந்த இது தூரம் ரைட்டா. இது T1 டயத்துலேருந்து T2 டயத்துக்கு போகுது. என்ன இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ்னால், இப்போ இது வந்து டெல்டா என்னது, இது டெல்டா எக்ஸு ரைட்டா. இது டெல்டா எக்ஸ், இது x2 மைனஸ் x1 வந்து டெல்டா எக்ஸு, இது டெல்டா டி. இப்போ இவ்வளோ தூரத்தை நான் வந்து மைனஸ் பண்ணுறதை விட இதை நெருக்கி இந்த டெல்டா எக்ஸ் பக்கத்தில் கொண்டு வந்துடுறேன். டெல்டா x2வை நெருக்கி கொண்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட், இப்போ 1ன்ற பாயிண்ட், இந்த இடத்துல 3ன்ற பாயிண்ட் இருக்குது, இது 5 ரைட்டா. இந்த 5 அப்படியே கொண்டு வந்து 3.0001 கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன். ஆனால் இடைவெளி இருக்குது, 3.001 ரொம்ப தள்ளி ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ஆனால் இடைவெளி இருக்குது 3க்கு அடுத்து. அப்படின்னு நம்ம அந்த 001 இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுக்க தேவையில்லை, 3 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இடைவெளி இருக்குது, டெல்டா எக்ஸ் தான், அதுவும் டெல்டா டி தான். அதுதான் என்ன சொல்கிறேன், டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. அதாவது 0னா அது 0க்கு நெருக்கி போயிடுச்சு. அது டெல்டா எக்ஸ் தான் டிஃபரன்ஸ் ரைட்டா. டிஃபரன்ஸ் இந்த x2 மைனஸ் x1 தான் டெல்டா எக்ஸ். அது வந்து 0க்கு நெருக்கி போயிடுச்சு, ஆனால் இடைவெளி இருக்குது. அதனால் நீ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஒரு வேல்யூ எடுத்தாலே போதும், 3 மட்டும் எடுத்தால் போதும், 3.001 விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. அதான் சொல்கிறான். அப்படின்னு வரும்போது நம்ம டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிடலாம், dx பை dy. ஒரே பாயிண்ட் தானே, ஒரே பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா லிமிட் போட்டு டெல்டா டீன்னு போட்டணும். டெல்டா டி டென்ஸ் டு 0, அந்த ஆரம்பருக்கு பேர் டென்னா அதை நோக்கி திரும்புகிறது, எதை நோக்கி 0க்கு நெருக்கி திரும்புகிறது ரைட்டா. 0.001 நெருக்கி திரும்புகிறதுன்னு அர்த்தம். அப்போ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு கிராஃபில் பார்க்கும்போது த ஸ்லோப் ஆஃப் த பொசிஷன் டைம் கிராஃப் வில் கிவ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள். நல்லா பார்த்துக்கலாம். இப்போ கிராஃபில் நம்ம பார்க்கும்போது இந்த சுலோபானது என்னத்துக்கு சுலோப் ஆஃப் பொசிஷன் அண்ட் டைம் வெக்டர், டைம் பொசிஷனுக்கும் டயத்துக்கும் உள்ள கிராஃப். பொசிஷன் எதில் எடுத்திருக்கான், பொசிஷன் அண்டு டைம், டயத்துக்குள்ள கிராஃப். இங்கே பாருங்கள், இது டைம், கீழே உள்ளது என்னது டைம் ரைட்டா. இது கீழே உள்ளது டைம், இது வெலாசிட்டி ரைட்டா. இது வி ரைட்டா, வெலாசிட்டி. ஆனால் பொசிஷன் இது ஏன்ற பொசிஷன், இது பின்ற பொசிஷன். இந்த பொசிஷன் ஆஃப் த வெலாசிட்டி இன் டைம் கிராஃப், இந்த டைம் கிராஃபில் பொசிஷன் டைம் கிராஃப். அப்போ இந்த டைம் கிராஃபில் பொசிஷன் ஆனது, இந்த ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும் ரைட்டா. இங்கேருந்து நகர்ந்துருக்குச்சு இல்லையா, அதனோட இதை குறிக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். கிராஃபிக்கலி த ஸ்லோப் தானே, ஸ்லோப் ஆஃப் த பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன்னா அந்த பொசிஷன், அந்த டைம் கிராஃபில் உள்ள பொசிஷன் ஆனது என்னது, வில் கிவ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். எதை குறிக்கிறது, அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியை குறிக்கிறது ரைட்டா.
இங்கே பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் தான் குறிக்குது பொசிஷன் கிராஃப், ரைட்டா? இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இது பொசிஷன் கிராஃப். இது பார்ட்டிகிள் இங்கேருந்து மூவ் ஆகுறது. இந்த கிராஃபில் வந்து பொசிஷன் ஆஃப் த வெலாசிட்டியை குறிக்குது. அதோட வெலாசிட்டியோட பொசிஷன் இங்கேருந்து இங்கே போகிற வெலாசிட்டி பொசிஷனை குறிக்குதுன்னு சொல்கிறான், ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க. கிராஃபிக்கலி கிராஃப் பிரகாரம் பார்க்கும்போது இந்த ஸ்லோப் தானே அது ஸ்லோப் த பொசிஷன் டைம் பொசிஷன் ஸ்லோப் த பொசிஷன், அதோட பொசிஷன் வந்து டைம் கிராஃப் வில் கிவ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியை குறிப்பிடுகிறது, ரைட்டா? அட் த சேம் டைம், அதே நேரத்தில் த வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் given the distance and displacement are determined by calculating the area under the curve. அப்படின்னா நல்லா பாருங்கள். அதாவது இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதை படிக்கிறேன் பாருங்கள். அதே நேரத்தில் அந்த இங்கே ஒரு பார்ட்டிகல் ஏலேருந்து பிக்கு போகிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்னு சொல்லிட்டான். அதே நேரத்தில் வெலாசிட்டி டைம் கிராஃப், அந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து இஸ் கிவன், அதில் கொடுக்கப்பட்டுள்ளது த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிட்டர்மைன்ட் பை கேல்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் த கர்வ் அப்படின்றான். நல்லா பாருங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் என்பதை அது எப்படி குறிப்பிடுகிறது? பை டிட்டர்மைனிங் இஸ் டிட்டர்மைன்டு, எவ்வளோ தூரம் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். இஸ் டிட்டர்மைன்ட் எப்படி? பை கேல்குலேட்டிங் கணக்கெடுத்து எதை? த ஏரியா அண்டர் த கர்வ், அந்த கருவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை பரப்பளவை அளந்து நாம் என்ன செய்கிறோம்? அதனோட டைரக்ஷன், அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? இங்கேருந்து இங்கே போகிறது வந்து த வெலாசிட்டி இஸ் எ பார்ட்டிகிள் வந்து ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு போகுது. இது பி பொசிஷனுக்கு போகிறது வந்து வெலாசிட்டின்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் வருது, ரைட்டா? இங்கேருந்து இப்படி போகுதுப்பா, இது போகுது, இது வெலாசிட்டி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இதை ஃப்ரம் த பொசிஷன் டைம் கிராஃப் ஷோ த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். அப்போ பொசிஷன் டயக்ராமில் இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறது வந்து எதை குறிக்கிறது? வெலாசிட்டி ஆஃப் த டைம் கிராஃப், ஒரு பார்ட்டிகளோட டைம் கிராஃப் வெலாசிட்டியை குறிக்குது. அதே நேரத்தில் அட் த சேம் டைம், அதே நேரத்தில் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கிள் இஸ் டிட்டர்மைன்டு, அது தீர்மானிக்கப்படுகிறது எப்படி? பை கேல்குலேட்டிங் த ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா பைக் இந்த அது மாதிரி. அதே நேரத்தில் இதே பார்ட்டிக்கிள் இங்கே வருங்க, இதே பார்ட்டிக்கிள் இருங்க வர இதே ஏ பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே போகுதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்னா இந்த ஏரியா பரப்பளவை நம்ம அளந்து அந்த பரப்பளவு மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் தான் இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரம் என்று நம்ம கணக்கிடுறோம். ரெண்டாவது, இதில் இந்த பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, அது வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டான். அப்போ ரெண்டாவது அட் த சேம் டைம் என்ன சொல்கிறான்? த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிட்டர்மைன்டு, டிஸ்டன்ஸ் அது இங்கே ஏக்கு பிக்குள்ள தூரமானது தீர்மானிக்கப்படுகிறது, கண்டறியப்படுகிறது. எப்படி? இது ஒரு மெத்தடு. இந்த பரப்பளவு அந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் உள்ள பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சி அது மூலிமா இதனோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுகிறோம், ரைட்டா? அதை தான் எழுதியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? கிராஃபிக்கலி த ஸ்லோப் ஆஃப் த பொசிஷன் டைம் கிராஃப், அந்த ஸ்லோப் பொசிஷன் டைம் கிராஃப் வில் கிவ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். அங்கே ஏழுந்து பி வெலாசிட்டி கொடுத்துரும். ஆனால் அட் த சேம் டைம் அதே நேரத்தில் இஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப், அதே வெலாசிட்டி டைம் கிராஃபில் இஸ் கிவன், அதே இதில் கொடுக்கப்பட்டது. இஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன், த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தீர்மானிக்கப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. எப்படி? பை கேல்குலேட்டிங் த ஏரியா அண்டர் த கர்வ், அந்த கருவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோடியிடப்பட்ட ரெண்டு இடம் ஏபிக்கு நடுவில் உள்ள கருவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கணக்கு பண்ணி தூரத்தை கவுண்ட் பண்ணி அது மூலிமா டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கவுண்ட் பண்ணுறான்னு சொல்கிறான். பை கேல்குலேட்டிங் த ஏரியா அண்டர் த கர்வ், ரைட்டா? அதை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறான். திஸ் இஸ் எக்ஸ்பிளைன் பிலோ, இது கீழே வந்து விவரமாக சொல்லப்படுகிறது. இது இன்னும் நம்மளுக்கு தெரியும். த வெலாசிட்டி இஸ் கிவன், வெலாசிட்டி என்னது? சிம்பிள், இங்கேருந்து அங்கே போகுது dx/dt தான் சீக்கிரம் வெலாசிட்டி.
அதை முதல்ல சொல்லிட்டேன். பார்ட்டிக்கல் இங்கேருந்து போகுது, அதோட தூரத்தை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி இங்கே இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு நடுவில் ஒரு கிராஃப் வரைஞ்சி அந்த இடத்த பூரா நீ கவுண்ட் பண்ணேன்னா, ஏரியாவை கவுண்ட் பண்ணாலே வந்துடும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம்னு வந்துடும். நேரடியாகவும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ரைட்டா? அப்போது சிம்பிளி வி நோ தட் வெலாசிட்டி இஸ் கிவன். வெலாசிட்டி கொடுத்தாச்சு. என்னது? dx/dt = v வெலாசிட்டி. ரைட்டா? அதை ஃப்ரம் A to B போகிறது. அடுத்து இந்த ஏரியாவை பார்ப்போம். ஏரியாவை வச்சு நம்ம ஏரியாவெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதே வெலாசிட்டி நம்ம டிஸ்டன்ஸை தூரத்தை நம்ம கவுண்ட் பண்ணலாம். ரைட்டா? அது எப்படி இன்டெகிரேஷன் தான் போடணும். அது ஏரியாவை கவுண்ட் பண்ண இன்டெகிரேஷன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், பை இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். dx/dt = vன்னு சொல்லிட்டோமா? அப்போ ரெண்டு சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ dx/dt இன்டெகிரேட் பண்ண என்னது? நல்லா பாருங்கள், எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க? ஃப்ரம் x1 to x2 தானே. x1 புள்ளியிலேருந்து x2 தானே, x2 வரைக்கும் தானே போவோம். இப்படி போகுது x1, இது ஒரு புள்ளி x2. இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா x1 to x2. அதான் இப்போ இன்டெகிரேஷன் ஃப்ரம் x1 to x2 த dx. ஆனால் அதேமாதிரி dx/dt தானே v வெலாசிட்டி. அது என்னது அப்படின்னு பார்த்தா டைம் தானே. ஃப்ரம் t இன்டெகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோங்க, x1ன்றது டிஸ்டன்ஸ், x1 இன்டெகிரேஷன் ஆஃப் x1 x2 dx ஈக்குவல் டு t1 t2 டைம் அதுக்கு உண்டான டைம் எடுக்குது இல்லையா, அந்த A to பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு வேண்டிய இஸ் வெலாசிட்டி dt. ரைட்டா? வெலாசிட்டி dt இது ஈக்குவல். ரைட்டா? த இன்டெகிரேஷன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன வரும்? எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறீங்க. x1 to x2 இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ். ரைட்டா? dx போட்டான். அடுத்து நெக்ஸ்ட் என்னது? அது dt v இருக்கு இல்லையா, v இன்டெகிரேஷன் பண்ண என்னது? t1 to t2 வெலாசிட்டி dt. அது டைம் தானே, டைம் தான் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவல். இது ஈக்குவல் எப்படின்னு பார்ப்போம். அஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது பிரகாரம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இன்டெகிரேஷன் இஸ் ஈக்குவலன் டு த ஏரியா அண்டர் த கிவன் கர்வ். அது சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்டெகிரேஷன்னா அந்த ஏரியா வந்து நம்ம பெருக்கியாச்சுன்னு சொன்னால், ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? அதான் சொல்கிறான். அதாவது ஆல்ரெடி பிசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனது இன்டெகிரேஷன் என்பது இஸ் ஈக்குவலன் டு த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு தான் மொத்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறது நம்ம இன்டிகிரேஷனை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு தான் சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ரைட்டா? அண்டர் த கிவன் கர்வ், கீழே கொடுக்கப்பட்ட கருவுக்கு கீழே உள்ள ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறது பேர் தான் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். ரைட்டா? ஸோ த டேம், அதை டேம்னா இந்த இது. ரைட்டா? அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் t1 t2 v dt ரெப்ரசன்ட். அது என்ன குறிக்குது? த ஏரியா அண்டர் த கர்வ். அந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்க ஏரியா இருப்பாருங்க, இந்த ஏரியா அண்டர் த கர்வை குறிக்கிறது. இந்த t1லேருந்து இந்த t1லேருந்து t2க்கு இது ஏரியா, இந்த ஏரியாவை குறிக்கிறது. ரைட்டா? t1 to t2 ஏரியாவை குறிக்கிறது. அது வெலாசிட்டி சேர்த்து அதோட வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி அந்த டைம் கிராஃப் குறிக்குது. ஃப்ரம் t1 to t2 வெலாசிட்டி dt. ரைட்டா? அது வெலாசிட்டி சேஞ்ச் ஆக அதாவது டைம் சேஞ்ச் ஆக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது. ரைட்டா? அதை தான் பொருள்படுது. அது ரெப்ரசன்ட் த ஏரியா அண்டர் த கர்வ் வி. அந்த வியில் உள்ள கர்வு வெலாசிட்டி அதாவது அண்டர் த கர்வ் வி அட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி வந்து மாற அது அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு என்னது? டி செயல்பட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அதான் சொல்கிறான். இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் t1 to t2 வெலாசிட்டி dt ரெப்ரசன்ட் எதை குறிக்குதுன்னா, இந்த ஏரியா இந்த கீழ்கண்ட ஏரியா வந்து அண்டர் த கர்வ், இந்த கர்வுக்கு கீழே உள்ள ஏரியா வந்து என்ன சொல்லுது? அதாவது v வெலாசிட்டின்னு சொல்லுது. அந்த வெலாசிட்டியானது அட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டைம். அந்த ஃபங்க்ஷன் அதாவது டைம் வந்து ஃபங்க்ஷன் ஆக சேஞ்ச் ஆக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு சின்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த இருக்குது தான் லெஃப்ட் ஹேண்டு. ரைட்டா? இந்த இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. இஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு ஈக்குவேஷனில். ரைட்டா? அப்போ லெஃப்ட் ஹேண்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா x1 இன்டெகிரேஷன் ஆஃப் x1 x2 to dx. ரைட்டா? அப்போ அதை சொல்கிறான். சின்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த இன்டெகிரேஷனில், இந்த இன்டெகிரேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அது x1 இன்டெகிரேஷன் ஆஃப் x1 to x2 அது வரைக்கும் x1லேருந்து x வரைக்கும் உள்ள டெரிவேட்டிவ். ரைட்டா? dx வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த இன்டெகிரேஷன் ரெப்ரசன்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் தான் இது குறிக்குது. அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டிகிள் ஏ என்ற இடத்துலேருந்து பி என்ற இடத்துக்கு பார்ட்டிகிள் வந்து பார்ட்டிகிள் வந்து எஃப் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகக்கூடிய தூரத்தை குறிப்பிடுகிறது. இது x to
x1 ரைட்டா, இது இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரம் போயிருக்கு என்பதை இந்த t1 இந்த x1 டு x2 குறிப்பிடுகிறது ரைட்டா. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏரியா மொத்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி இந்த பார்ட்டிக்கல் தூரத்தை கண்டுபிடிக்கிறது இது குறிப்பிடுகிறது. அது என்ன சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறான் பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு அதை பாருங்கள். சின்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த இன்டெகிரேஷன் ரெப்ரசன்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கிள் ஃப்ரம் எதுலேருந்து, அதாவது T1 டு T2, T1லேருந்து T2க்கு ஒரு பார்ட்டிக்கிள் பயணம் செய்வதற்கு உண்டான தூரத்தை குறிப்பிடுகிறது ரைட்டா. இந்த இடத்துல T1 இந்த T1 டயத்துலேருந்து T2 டயத்துக்கு வரைக்கும் இந்த பார்ட்டிக்கிள் பயணம் செஞ்சிச்சு இல்லையா, அந்த பார்ட்டிக்கிள் பயணம் செய்யும் தூரத்தை குறிப்பிடுகிறது ரைட்டா. ஃப்ரம் என்னது டைம் T1லேருந்து T2, அந்த T1 T2 டயத்தில் ஒரு பார்ட்டிக்கிள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிச்சுன்றதை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து கீழே இருந்தால் இந்த பரப்பளவு பார்ப்போம். த ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப். இதே வெலாசிட்டி டைம் கிராஃப். ஏன் வெலாசிட்டி டைம் கிராஃப்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வெலாசிட்டி டைம் கிராஃப்னு ஏன் சொல்கிறான்னா, இந்த கிராஃபே வெலாசிட்டி டைம் கிராஃப் தான். வெலாசிட்டி இப்படி இருக்கும், இது வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இது வெலாசிட்டி, இது டைம் கூட வெலாசிட்டி கூடிக்கிட்டே போதா, அதான் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரைட்டா, வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ அந்த இந்த ஏரியா இந்த பச்சைக்கல்ல போட்டுக்கான், இந்த ஏரியாவை நீ கண்டுபிடிச்சிட்டாலே, மொத்த ஏரியா கண்டுபிடிச்சாலே அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். நேரடியாகவும் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். The area under the velocity time graph will give the displacement of the particle. அந்த ஏரியா ரைட்டா, velocity under the time graph will give the displacement of the particle. எப்படின்னா, if the area is negative, ஒருவேளை இந்த ஏரியா வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா ரைட்டா, இட் மீன்ஸ் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, the displacement is negative. டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் தான். பாசிட்டிவில் ஏரியா இருந்ததுன்னா பாசிட்டிவ், இதே ஏரியா வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா நெகட்டிவ். இஃப் த ஏரியா இஸ் நெகட்டிவ் இட் மீன்ஸ், இவ் ஏரியா வந்து நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் என்னது, த டேரக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அது நகர்ந்த தூரம் வந்து நெகட்டிவில் போயிருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பார்ட்டிகிள் ஹேஸ் ட்ராவல்டு இன் த நெகட்டிவ் டைரக்ஷன். ஆகவே அந்த பார்ட்டிகிள் நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருக்குன்னு சொல்கிறான். அதாவது திஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் 2. ஃபிகர் 2ல் இது கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, என்ன ஃபிகர் 2ல் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே வாங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிகிள் நல்லா பாருங்கள். இந்த பார்ட்டிகிள் இங்கேருந்து கிளம்பி இப்படி போனோன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி போகுது, வேறு இப்படியே வருது. அப்போ இங்கே வந்துருச்சா, அப்போ என்ன இதில் போகுது, நெகட்டிவில் வருதா, இந்த தூரம் நெகட்டிவாக, இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் ரைட்டா, நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. புரியுதா? இது என்னது மைனஸ், வெலாசிட்டி மைனஸ், இது நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ இது நெகட்டிவ் டைரக்ஷன் தான் நம்ம பண்ண முடியும். அதனால தான் சொல்லலாம், இதுக்கு என்ன குறியீடு கொடுக்கணும், நெகட்டிவ் குறியீடு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இது மேலே உள்ளது பாசிட்டிவ், கீழே உள்ளது நெகட்டிவ் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே.